ஹே ஃபூடீஸ், வெல்கம் டு liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீடியோ என்னன்னு பார்த்திங்கன்னா, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான கோயிலில் கொடுக்குற புளியோதரை, டெம்பிள் ஸ்டைல் புளியோதரை ரெசிபி. இது செய்கிறது ரொம்ப ஈஸி. அதே மாதிரி இதை செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 1 month வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எப்போ வேணாலும். பட் இந்த மாதிரி புளியோதரை, லெமன் ரைஸ், தேங்காய் சாதம், மாங்காய் சாதம் இந்த மாதிரி கலந்த சாதத்தை செய்யணும் அப்படின்னா ஒரு 2 to 3 hours முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அதை நல்லா ஊற வச்சதுக்கப்புறமா எடுத்து சாப்பிட்டிங்கன்னா தான் டேஸ்ட். இது உடனே இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு இன்ஸ்டண்ட்டாக சாப்பிடவே முடியாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருந்துக்கோங்க. இந்த ரைஸை டெம்பிள் ஸ்டைலில் கொண்டு வரதுக்காக ஒரு மேஜிக் மசாலா ரெடி பண்ணணும். அந்த மசாலாவில் தான் டேஸ்ட்டே இருக்குது. ஸோ அந்த மசாலாவை கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அந்த மசாலாவை நம்ம சாதத்துலேயும் கலக்க போகிறோம் அண்ட் புளிக்காய்ச்சல்லையும் கலக்க போகிறோம். ஸோ தட் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம அந்த மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 1 tablespoon அளவுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரிப்ரேஷன் ஃபுல்லாகவே நல்லெண்ணெயில் மட்டுமே செய்யுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நல்லெண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா 3 வரமிளகாயும் 2 கொத்து கருவேப்பிலையையும் இந்த மாதிரி நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க வெளியில். இதை ஏன் நம்ம முன்னாடியே பண்ணிடுறோம் அப்படின்னா, மற்ற சாமானோட இதை கலக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். சில்லியோட ஃப்ளேவர் மாறி போயிடும். அதனால் இதை முன்னாடியே செஞ்சுக்கலாம். இப்போது இந்த வறுத்ததை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. இப்போது அதே கடாயில் ஒரு சில ஜாமானை சேர்க்குறோம். இதுக்கு 1 tablespoon அளவுக்கு வரக்கொத்தமல்லி எடுத்துக்கணும். 1 tablespoon அளவுக்கு முழு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கணும். 1.5 tablespoon அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கணும். ஒரு 1/4 teaspoon அளவுக்கு மட்டும் வெந்தயம், 1 tablespoon அளவுக்கு வெள்ளை கலரில் இருக்கிற எள்ளு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம அந்த கடாய்க்கு மாற்றிட்டு அந்த மிச்சம் இருந்தது இல்லையா, அந்த எண்ணெயிலையும் நம்ம பொரித்து எடுத்துக்க போகிறோம். இது எல்லாமே கலர் மாறி ப்ரௌன் கலரில் வறுபட்டு வரணும். ரொம்ப கலர் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கு போயிடக்கூடாது. அப்போ அந்த ஃப்ளேவரே மாறிடும். ஸோ ஒரு லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வறுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் நல்ல வாசனை வர ஆரம்பிக்கும். இந்த எள்ளு, இந்த கடலைப்பருப்பு, மல்லி, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் நல்ல வாசனை கொடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகி லைட் ப்ரௌன் கலரில் எல்லாமே ஈவனாக மாறிடும். அப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஆற வச்சு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சோம் இல்லையா மிளகாய் அண்டு கருவேப்பிலை, அதோடு சேர்த்து எல்லாத்தையும் அரைச்சிக்கணும். ஒரு கோர்ஸ் பவுடராக அரைச்சிக்கோங்க. நல்லா ஸ்மூத் பவுடராக அரைச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா இருக்காது. கண்டிப்பாக கோர்ஸ் பவுடராக அரைச்சிக்கோங்க. இப்போது புளிக்காய்ச்சல் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாயில் 10 to 12 tablespoons அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் தான் இதுக்கு டேஸ்ட்டே. ஸோ கண்டிப்பாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அதிகமாகவே இதுக்கு எண்ணெய் தேவைப்படும். ஏன்னா இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பிக்லிங் ப்ராசஸ் மாதிரி. எந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நம்ம செய்கிறோமோ அது ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 tablespoon அளவுக்கு கடுகு ஆட் பண்ணி கடுகு நல்லா பொரிய விடுங்க. ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே ஃப்ளேமை வச்சுக்கோங்க. இது கூடவே 1 tablespoon அளவுக்கு உளுந்தம்பருப்பும் 1 tablespoon அளவுக்கு கடலைப்பருப்பையும் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போது உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறி வரும். ஒரு கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலையும் ஆட் பண்ணிவிடுங்க. நான் தோல்லாம் நீக்கலை, தோலோடையே ஆட் பண்ணாலே டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ இது கூடவே 2 கொத்து கருவேப்பிலையையும் ஆட் பண்ணி நல்லா பொரிய விடுங்க. இப்போ கருவேப்பிலையெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு ஹிங் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காய பவுடர் கொஞ்சம் அதிகமாகவே பெருங்காய பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாமே ஈவன் கலரில் வந்துருச்சான்னு பாருங்கள்.
பாருங்கள் ஈவன் கலரில் எல்லாமே வந்துடுச்சு. நம்ம போட்ட கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இது எல்லாமே. ஸோ இப்போது காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 7 வரமிளகாவை இந்த மாதிரி 2 கட் பண்ணி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது புளி கரைச்சி வச்சுருந்தேன், அந்த புளி தண்ணி இதிலையே ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு குக் பண்ணுங்கள். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சால்ட் இதுக்கு அதிகமாகவே தேவைப்படும், அதனால் சால்ட் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இதை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுண்டி இருக்கிற நம்ம ஆட் பண்ண ஆயில் எல்லாமே பிரிஞ்சு வெளியில் வரும். அதுதான் இதோட கரெக்ட் கன்சிஸ்டன்சி. ஸோ இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு 8 to 10 மினிட்ஸ் ஆகும் கண்டிப்பாக. ஸோ அது வரைக்கும் பொறுமையாக கிளறி கொடுத்துட்டே இருங்க, இல்லைன்னா கீழே எல்லாமே டெபாசிட் ஆகிடும். இப்போ கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ண வாட்டர் எல்லாம் லைட்டாக சுண்டி எந்த அளவுக்கு நம்மளுக்கு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் கிடச்சிருச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி கிடைக்கணும் அப்படின்னா ஒரு மினிமம் 8 to 10 மினிட்ஸ் ஆகும். அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா இந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் ஆஃப் ஜாகரி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், பொடிச்ச வெல்லம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது வெல்லம் ஆட் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸில் நம்ம கொரகொரப்பாக பவுடர் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மேஜிக் மசாலா, அந்த பவுடரை 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு, 1 ஹீப்பிங் டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த டாமரிண்ட் பேஸ்ட்லேயே கலந்து ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸில் ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு டப்பாவில் போட்டு ஏர்டைட் கண்டெய்னராக இருக்கணும், ஃப்ரெஷ்ஷான க்ளீனான ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம எப்போ தேவையோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். 1 மந்த் வரைக்கும் இது கண்டிப்பாக கெடவே கெடாது. இப்போது அரிசியை நான் ஏற்கனவே உப்பு போட்டு வடித்து வச்சுருக்கேன், ஆற வச்சு வச்சுருக்கேன். அதில் 2 to 3 டேபிள்ஸ்பூன்ஸ் அளவுக்கு நல்லெண்ணெயை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லெண்ணெய் எல்லா இடத்துலையும் படணும், அந்த அளவுக்கு கலந்து விட்டுருங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மேஜிக் மசாலா இருக்குது இல்லையா, அதை ஒரு 1 to 2 டேபிள்ஸ்பூன்ஸ் இதில் ஆட் பண்ணி சாதத்தோடு ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. புளிக்காய்ச்சலை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதை கண்டிப்பாக கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் புளிக்காய்ச்சலே நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஏதாவது கெட்டிலாம் இருந்தது அப்படின்னா அதை நல்லா உடச்சி விட்டுட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி சாதம் ஃபுல்லாக இந்த பவுடர் கோட் ஆகணும், அந்த அளவுக்கு கலந்து விட்டுருங்க. இப்போது நம்ம புளிக்காய்ச்சலையும் இதிலையே ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எத்தனை டேபிள் ஸ்பூன் வேணுமோ அந்த அளவுக்கு பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலந்து விட்டுகிட்டே வாங்க. எனக்கு இதுக்கு ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு தேவைப்பட்டது. இது எல்லாத்தையுமே பொறுமையாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க. புளிக்காய்ச்சலை ஆட் பண்ணி இந்த மாதிரி சாதம் ஃபுல்லாக படுற அளவுக்கு கலந்து கொடுத்ததுக்கப்புறமா சாதத்தை நல்லா டைட்டாக அழுத்தி விட்டுருங்க, எல்லாம் அமுக்கி விடணும். இப்போ பாருங்கள், நான் காட்டியிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி ஃபுல்லாக அமுத்தி விட்டுருங்க. இந்த மாதிரி அமுத்தி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 2-3 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. சாப்பிட்றதுக்கு ஒரு 2 to 3 ஹவர்ஸ் முன்னாடி இதை ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க. இப்போது 3 ஹவர்ஸ் கழித்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான 100% அப்படியே கோயிலில் கொடுக்குற மாதிரியான புளியோதரை இஸ் ரெடி. இந்த ரெசிபியோட ரிட்டன் காப்பியை நான் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கை கொடுக்குறேன், அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.